நல்ல எண்ணங்களுடன் பயணிக்கும் எல்லோருக்கும் இனிய வணக்கங்கள். நான் சாபிமான் ஜமால் முகமது. ஒவ்வொரு பில்டிங்லையும் ஸ்டீல் பார் அப்படின்னு சொல்லக்கூடியதனுடைய தேவைன்னு சொல்லக்கூடியது மிக அதிக அளவுல தொடர்ந்து இருந்துட்டு தான் இருக்கு. நரம்புகள் மனிதனுக்கு உறுதியை தருத மாதிரி தான் ஸ்டீல் பார் பில்டிங்க்கு உறுதியை தருது. இந்த ஸ்டீல் பாரை நம்ம கடையில போய் வாங்கக்கூடிய நேரத்துல பலருக்கு ஒரு கேள்வி இருக்கும், இந்த ஸ்டீல் பாரை நம்ம எப்படி அளந்து வாங்குறது? அந்த கேள்விக்கு பதிலாக தான் இந்த பதிவு. ஃபார்முலாவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இன்னும் பல தகவல்களை பத்தி பேச போகக்கூடிய இந்த பதிவையும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்கணும். இது சனாஃபின் சிவில் குவான்டிட்டி சர்வேயின் கற்றதும் கற்பிக்கப்பட்டது. ஸ்டீல் பாருடைய வெயிட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு பரவலா எல்லா இன்ஜினியர்ஸும் பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு ஃபார்முலா தான் d²/162 அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ஃபார்முலாவில் டீன்னு சொல்லக்கூடியது டை ஆஃப் பார் அப்படின்னு. ஆனா இந்த 162 அப்படின்னு சொல்லக்கூடியதை பற்றி நம்ம பெரும்பான்மையாளர்களுக்கு தெரியாதுன்னு சொல்லக்கூடியதுதான் யதார்த்தமான உண்மை. இந்த 162 சொல்லக்கூடியது எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டீலினுடைய டென்சிட்டி வேல்யூ நமக்கு தெரியணும். 7850 கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். ஒரு மீட்டர் கியூபுக்கு இவ்வளவு எடை இருக்கும் அப்படின்னு சொல்லி டேட்டாவா நம்ம கிட்ட கொடுத்திருக்காங்க. இந்த வீட்டுல இருந்துதான் இந்த 162 சொல்லக்கூடியது எப்படி நம்ம வந்ததுன்னு சொல்லக்கூடியத பார்க்க போறோம். இந்த கேள்வி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நான் ஏன் மறுபடியும் இதை சொல்றேன்னா, காலேஜ் முடிச்சுட்டோ அல்லது வேலை செய்துட்டு இருக்கக்கூடிய ஆரம்ப கட்டத்தை இருக்கக்கூடியவங்களுக்கோ இந்த மாதிரிப்பட்ட நிறைய கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகளை நிச்சயமா கேட்கறதுக்கு தயக்கப்படுவாங்க. நான் வேலைக்கு ஜாயின் பண்ண புதுசுல என்கிட்ட இருந்தது. 1 இயர் வரைக்கும் என்னப்பட்ட கேள்விகளை எப்படி கேட்கணும்னே எனக்கு தெரியாது. காலையில வேலைக்கு போறோம், ஈவினிங் வேலையை விட்டுட்டு நம்ம வந்துடுவோம். இந்த இடைப்பட்ட நேரத்துல அங்க வேலை செய்யறதை மட்டும்தான் நமக்கு பார்க்க முடியும். நம்ம காலேஜ்ல படிச்சு முடிச்சுட்டு வெளியே வரக்கூடிய நேரத்துல அந்த சப்ஜெக்ட் நாலேஜ் பெரிய அளவுல இருக்குமான்னு கேட்டா ஓரளவுக்கு தான் இருக்கும். ஆனா அதை எந்த இடத்துல அப்ளை பண்ணணும்னு சொல்லக்கூடிய அந்த வழிமுறைகள் தெரியாது. அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் நம்மளுடைய ஆரம்ப கட்டங்கள் நகர்ந்துட்டு இருக்கும். இந்த ஆரம்ப கட்டத்துலதான் இந்த மாதிரிப்பட்ட கேள்விகள்ல நம்மளுடைய சீனியர் கேட்கக்கூடிய நேரத்துல, நம்ம சொல்லாம இருக்கக்கூடிய நேரத்துல நமக்கு இன்ன பிற டேலண்ட் நம்ம கிட்ட இருந்தாலும் அது எல்லாம் மொத்தமா அடிபட்டு போகும். அதனால ஒரு சைட்ல ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கு இருக்க வேண்டிய அடிப்படையான சில இன்ஃபர்மேஷன் சொல்லக்கூடியது இருந்தா மட்டும்தான் உங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த குவாலிட்டி ஆஃப் சொல்லக்கூடியது வெளியே கொண்டு வர முடியும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கிட்டுங்களேன், எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் நீங்க எதுவுமே தெரியாதவங்களா தான் காண்பிக்கப்பட்டுட்டே இருப்பீங்க. அதனால ஒரு இடத்துக்கு நீங்க போகக்கூடிய நேரத்துல நீங்க என்ன ஒர்க்ல இருக்கிறீங்களோ அந்த ஒர்க் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் சொல்லக்கூடியதை ஆரம்ப காலகட்டங்கள்ல வெக்கம் படாம வாயை திறந்து கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு அடுத்தடுத்த இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வரக்கூடிய நேரத்துல எந்த இடத்துல போனாலும் நீங்க யார்ட்டையும் கேட்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு நிச்சயமா வராது. அந்த ஒரு அடிப்படையில தான் சப்ஜெக்ட் நான் எடுத்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன். அதனால இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஒருவேளை உங்களுக்கு கமெண்ட் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பர்ல உங்களுடைய கேள்விகளை கேளுங்க. அதற்கான பதில நான் மறுபடியும் வீடியோவை உங்களுக்கு நான் அப்லோட் பண்றேன். இந்த 162 அப்படின்னு சொல்லக்கூடியது எப்படி வந்தது அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்டீல் பாருடைய வெயிட்டை கண்டுபிடிக்கக்கூடிய வழிமுறை நமக்கு தெரியாது. ஸ்டீல் பாருடைய வெயிட்டுக்கான ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா வால்யூம் இன்டு டென்சிட்டி. டென்சிட்டியை பொறுத்தது வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் 7850 கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வேல்யூ. இந்த வேல்யூவை நம்ம எடுத்துக்கிடணும். அதே நேரத்தில் வால்யூம் நமக்கு சுத்தமா தெரியாது. வால்யூமை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸ்டீல் பார் சிலிண்டர் டைப்ல இருக்கிறதுனால இதனுடைய வால்யூம் நம்ம எப்படி எடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலாவை பொறுத்தது வரைக்கும் ஒரு 2 வழிமுறைகள்ல அந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணி பார்க்க முடியும். முதல் வழிமுறையில எப்படி பண்ணணும் பாத்தீங்கன்னா I/4 × d² இன்டு லெங்த் இன்டு நம்ம அந்த டென்சிட்டியை அப்ளை பண்ணணும். இரண்டாவது வழிமுறையில என்னன்னு பாத்தீங்கன்னா d/2 இன்டு L இன்டு டென்சிட்டி. இந்த வழிமுறைகளை நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பா செய்யக்கூடிய நேரத்துல நமக்கு ஒரு கரெக்டான ஒரு ஆன்சர் கிடைக்கும். π/4 × d² இன்டு 1000 டிவைடட் பை 10⁻⁹ இன்டு 7815 அப்ளை பண்ணி பாத்தீங்கன்னா இதை சிம்பிளிஃபை பண்ண வேண்டியது வரும். அப்படி சிம்பிளிஃபை பண்ணக்கூடிய நேரத்தில் நமக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்றதை பார்த்துடலாம். d² இன்டு π 7850 இன்டு 1000 டிவைடட் பை 4 இன்டு 10⁻⁹ அப்ளை பண்ணக்கூடிய நேரத்தில் d² இன்டு 0.006165 சொல்லக்கூடிய ஒரு வேல்யூ கிடைக்கும். இதை நம்ம டைரக்டா எடுத்துக்க முடியாது. அந்த வேல்யூவை நீ நம்ம என்ன செய்யணும், கன்வெர்ட் பண்ணணும். அப்ப கன்வெர்ட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னா d² இன்டு 1 டிவைடட் பை 0.006165 சொல்லக்கூடிய நேரத்துல 162.26 ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ இந்த வேல்யூவை தான் நம்ம ஃபைனல் வேல்யூவா நம்ம எடுக்க போறோம். எப்படின்னா
டி ஸ்கொயர் டிவைடட் பை 162 சொல்லக்கூடிய அந்த ஃபைனல் வேல்யூ நமக்கு கிடைக்கும். இந்த ஃபார்முலாவை நம்ம எடுக்கக்கூடிய நேரத்துல ஸ்டீல் பார்னுடைய 1 மீட்டருக்கு எவ்வளவு வெயிட் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளால கண்டுபிடிக்க முடியும். D by 2 the whole square into 1 into 7850 into 1 divided by 10 is 0.006165 kilogram per meter சொல்லக்கூடிய அதே வேல்யூ தான் நமக்கு வரும். இப்போ அதே ஸ்டெப்பை நம்ம திரும்ப செய்யணும். 62.26 சொல்லக்கூடிய வேல்யூ கிடைக்கும். இப்போ நமக்கான ஃபார்முலா வந்து நமக்கு இப்போ கிடைச்சிடும். d ஸ்கொயர் டிவைடட் பை 162 சொல்லக்கூடிய அந்த ஃபார்முலா நமக்கு கிடைச்சிருக்கு. ஃபார்முலாவில் இருந்துதான் நாம ஒரு ஸ்டீல் பார்னுடைய 1 மீட்டருக்கான வெயிட்டை ஈஸியா கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியதை இதுல இருந்து நம்ம புரிந்து கொள்ள முடியும். இது வரைக்கும் இந்த பதிவுல நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்டீல் பார்னுடைய 1 மீட்டருக்கான வெயிட்டை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய அந்த 162 அப்படின்னு சொல்லக்கூடியது எப்படி வந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தகவல்கள் தான் இதுல நான் சொல்லியிருக்கிறேன். இந்த தகவல்களை நிச்சயமா உங்களுக்கு இன்னும் சந்தேகம் வரும். அந்த சந்தேகத்தை நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க, அதற்கான பதிலை நான் உங்களுக்கு சொல்றேன். சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த தகவல் நிச்சயமா உங்களுக்கு ஒரு புதிய ஒரு புரிதலை கொடுத்திருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அதே நம்பிக்கையில இந்த பதிவை நான் இதுல முடிக்கிறேன். மீண்டும் அடுத்து ஒரு நல்ல பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.